ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மக்கள் அதிர்ச்சி. மின் கட்டணத்தை தொடர்ந்து சேவை கட்டணங்களும் உயர்வு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் அண்மையில் வீடு, அடுக்குமாடி குடியிருப்புகள், கோவில்கள், மசூதி, தேவாலயங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள் என அனைத்து வகையான மின் இணைப்புகளுக்கும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி கடந்த ஜூலை 1ஆம் தேதி முன் தேதியிட்டு அனைத்து வகை மின்சார பயன்பாட்டிற்கும் கட்டணம் 4.83% அதிகரித்துள்ளது. வழக்கமான மின் கட்டணத்தை விட இனி பொதுமக்கள் கணிசமான பணத்தை கூடுதலாக கட்ட வேண்டியிருக்கும். அதே நேரம் இந்த கட்டண உயர்வு என்பது பெரும்பாலானோருக்கு 50 முதல் 100 ரூபாய் என்கிற அளவிலேயே அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவில் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு மட்டும் அதிகபட்சம் 600 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த சூழலில் மின் கட்டணத்தை தொடர்ந்து மின்சார சேவை கட்டணங்களும் அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்கு ஒரு முனை மின்சார இணைப்பு, அதாவது சிங்கிள் ஃபேஸ் மின் இணைப்பு வழங்க ரூபாய் 1020 கட்டணத்தை மின் வாரியம் இதுவரை வசூலித்து வந்தது. தற்போது இந்த கட்டணம் ரூபாய் 1070 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதேபோல் மும்முனை மின்சார இணைப்புக்கான கட்டணம் ரூபாய் 1535 இருந்து ரூபாய் 1610 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு முனை இணைப்புக்கு மீட்டருக்கான முன்பணம், அதாவது டெபாசிட் கட்டணம் ரூபாய் 765 இருந்து ரூபாய் 800 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மும்முனை இணைப்புக்கு மீட்டருக்கான டெபாசிட் கட்டணம் ரூபாய் 2045 இருந்து ரூபாய் 2145 மின்வாரியம் அதிகரித்துள்ளது. அதேபோல் மீட்டரை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய ஒரு முனை இணைப்புக்கு ரூபாய் 1020 இருந்து ரூபாய் 1070 கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் மும்முனை இணைப்புக்கு ரூபாய் 1535 இருந்து ரூபாய் 1610 கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மின்சார இணைப்புக்கான பெயர் மாற்றத்துக்கு ரூபாய் 615 இருந்து ரூபாய் 645 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.